Welcome friends, this is your favorite English Asan. Hope you all have been preparing for your IELTS tests these days. Right? இப்போ நாங்கள் எல்லாருமே இப்போ IELTS டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சீசனில் இருக்கிறோம். அநேகமான நாட்கள் நாங்கள் IELTS டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் IELTS டெஸ்ட்டை பொறுத்தவரையில் there are 4 skills tested. உங்களோட ரீடிங், உங்களோட ரைட்டிங், உங்களோட லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். இந்த 4 ஸ்கில்ஸ்லையும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற உங்களோட ஸ்கோர்ஸை வச்சு தான் அவங்க ஓவரால் உங்களோட பேண்ட் ஸ்கோரை கொடுப்பாங்க. ரைட்? அதுலேயும் எங்களோட நிறைய பேராக்கள் they do score less in speaking. எங்களால் எழுதக்கூடிய மாதிரி இருக்குது, வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது, லிசனிங்கையும் நாங்கள் செஞ்சிடறோம், பட் பேச போனால் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேரோட பிரச்சனை. So I have come up with a good solution for your problem to train you with proper tips, techniques, approaches and methods to overcome your problems in speaking test. Right? இப்போ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ளூவன்சி எப்படி இருக்கணும், உங்களோட லெக்சிக்கல் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கணும், அதை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும், அண்ட் ஆல்சோ ஹவு ஷுட் யோர் கிராமட்டிக்கல் அக்யூரசி பி, அண்ட் I will be teaching you proper pronunciation to the most used words. அப்போ நிறைய வேர்ட்ஸுக்கு நாங்கள் சரியான ப்ரொனன்சியேஷனும் எப்படி வரணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் நோ வெல் தட் இப்போ உங்களோட ஸ்பீக்கிங் டெஸ்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் அவங்க ஸ்பீக்கிங்கு டோட்டலாக 9 ஸ்கோர்ஸ். இந்த 9 ஸ்கோர்ஸையும் நாங்கள் 9 நம்பர்ஸ் எடுத்துக்கொள்வோம், 9 மார்க்ஸ் எடுத்துக்கொள்வோம், 9 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொள்வோம். இந்த 9 பாயிண்ட்ஸையும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 4ஆக பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அதில் உங்களோட ஃப்ளூவன்சிக்கு 2.3 மார்க்ஸ், அதுபோல் உங்களோட லெக்சிக்கல் ரிசோர்ஸஸுக்கு 2.3 மார்க்ஸ், உங்களோட கிராமட்டிக்கல் அக்யூரசிக்கு 2.3 மார்க்ஸ், லைக்வைஸ் உங்களோட ப்ரொனன்சியேஷனுக்கு 2.3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இப்போ எங்களுக்கு இந்த 4 விஷயத்திலையும் நாங்கள் எபவ் எவரேஜ் எடுத்தோம்னு சொன்னால் தான் எங்களுக்கு 6 பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் சரியாக ஈக்குவலாக நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அப்படி என்று சொன்னால் தான் உங்களோட ஓவரால் ஸ்பீக்கிங் பேண்ட் would be above 7. அதுக்கு நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக ட்ரெயின் பண்ண போகிறேன் ஆன் மை யூடியூப் சேனல். அண்ட் இது going to be on Monday, Tuesday and Wednesday from 7:30 until 9:30 in the morning. Don't forget to subscribe to this YouTube channel and be ready to participate in my live lesson to improve your speaking in IELTS test. Take care till we meet on live. Bye till then.